ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்து ஹோம் ஜங்ஷன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் ஒரு ரெசிபி தாங்க. ஏன்னா இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் இல்லையா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கெல்லாம் போவோம் இல்லையா, பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம். அந்த மாதிரி டைம்லலாம் சாதம், தயிர் சாதம், இட்லி, பொடி இட்லி அந்த மாதிரிலாம் நம்ம கட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்ப சிலர் வந்து சப்பாத்தி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சப்பாத்தி எடுத்துகிட்டு அதில் சாஸ் தடவிட்டு எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா தக்காளி சட்னி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி சிலர் எடுத்துகிட்டு போவாங்க. இதுக்கு பேர் மேத்தி தேப்லான்னு பேருங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இது. அதே மாதிரி இப்போ பசங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஹாஸ்டலுக்கு போகிறாங்கன்னா இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டா ஒரு 2 நாளைக்கு அவங்களால சமாளிக்க முடியும் இல்லையா. அங்கே எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3 கட்டு சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா வெந்தயக்கீரை, அந்த 3 கட்டு வெந்தயக்கீரையை சும்மா 1 2 சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதில் நல்லா சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஃபைன் சாப்பிங் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே உப்பு, அப்புறம் வந்து கரம் மசாலா, கோரியாண்டர் பவுடர், தனியா பொடி, அதுக்கப்புறமா காரத்துக்கு வெறும் மிளகா பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேங்க. இந்த சப்பாத்திக்கே கடலை மாவு தாங்க ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ கடலை மாவு நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா உங்களுக்கு வேணும்னா ஓமம் சேர்த்துக்கோங்க, டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றதுனால அதை சொல்கிறேன். நான் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சரிங்களா, பெருங்காயமும் சேர்த்துக்கலாம், ஓமமும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் வயிற்றை வந்து சிலருக்கு அப்செட் பண்ணோம், அதனால தான். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே தண்ணிலாம் எதுவும் போடாமல் அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கட்டியோ எதுவும் இல்லாத மாதிரி. அப்புறமா இப்போ நான் 3 கரண்டி மோர் சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட மோர் தான் இருந்தது, அதனால் மோர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கெட்டியாக தயிர் இருக்குன்னா தயிர் தாராளமாக சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் 3 கரண்டி மோர் சேர்த்துருக்கேங்க. அதாவது நம்ம வந்து பிசைய நம்மளுக்கு தெரியும் இல்லையா எப்படின்னு. தண்ணிக்கு பதில் நீங்கள் மோர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 3 கரண்டி மோர் தான் சேர்த்தேன், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதுக்கே இந்த மாதிரி பிசைய வருது. இது கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கும், ரொம்ப டைட் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம உடனே இதை செஞ்சிடணுங்க. ஏன்னா கடலை மாவு வந்து லூஸாக தான் இருக்கும், அதனால் உடனே செஞ்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஃபஸ்ட்டு செய்கிறப்ப கொஞ்சம் ஒட்டிக்கும், எல்லாம் பண்ணும். கொஞ்சம் ஒத்து மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படுங்க, ஒத்து மாவு. அதை வச்சு நம்ம செஞ்சு ஒன்றா செஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி 2 3 செஞ்சு வச்சுட்டு தவாவில் போட்டு எடுக்கலான்னா ரொம்ப கஷ்டங்க, ஒட்டிக்கும். அதனால் ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் வேணுன்ற அவசியமே இல்லைங்க. திக் தயிரும் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் இருந்தாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம இப்போ சம்மருன்றதுனால ராய்த்தா மாதிரி பண்ணிக்கலாங்க. குக்கும்பர், அப்புறம் வந்து கேரட், வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு ராய்த்தா மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. நம்ம ட்ராவல்க்கெலாம் இதை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். பேக் பண்ணுறதும் ஈஸி. அதுவும் இல்லாமல் ஒரு 2 சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுலேயே உப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்றதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வித்து ஹோம் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே ஒரு பூஸ்டிங் அப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் வித்து ஹோம் ஜங்ஷன் சேனலுங்க. பாய்.